யோவான் 2ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். यूहन्ना 6वां अध्याय उसका दूसरा वचन को हम देखेंगे. 2:6 दूसरा अध्याय उसका 6वां वचन. ஜீசஸ் ஹல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொண்டு வந்து கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யூதர்கள் தங்கள் முறைமையின்படி यहूदी अपने रीति के अनुसार தங்களை சுத்திகரிக்கும்படி अपने आप को शुद्धिकरण करने के लिए ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக हर एक मटका 2 या 3 कलश पानी पकड़ने लायक 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. 6 पत्थर की मटके वहां पे रखे गए थे. ஹல்லேலூயா. हालेलुया. கடந்த நாட்கள்ல இந்த கற்சாடிகள் குறித்து வேறு விதமாய் தியானித்தோம். तो गए हफ्ते में ये जो मटके को रखे दूसरे रीति से हम अध्ययन किए. இன்னைக்கு ஒரு காரியத்தை இதில் ஆவியார் நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறோம். आज पवित्र आत्मा इसमें हमें कुछ सिखाना चाहता है. இந்த கற்சாடிகளில் ये जो मटके में தண்ணீர் குறைவாய் இருந்திருக்க வேண்டும் அல்லது வெறுமையாய் இருந்திருக்க வேண்டும். पानी तो कम होना चाहिए था, नहीं तो उसमें वो खाली रहना चाहिए था. ஆனால் இந்த கற்சாடி அந்த இடத்தை விட்டு எங்கேயுமே போகல. लेकिन वो जो मटके हैं वो जगह से कहां पर भी नहीं गई. அது அங்கதான் இருக்குது. वो वहां पर ही थी. ஹல்லேலூயா. हालेलुया. அது எங்கேயுமே போகல. वो कहां पर भी नहीं गई. நீங்க இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துல செட் பண்ணாங்களோ அந்த இடத்துல அப்படியே இருக்குது. तो अंग्रेजी में देखते कहां पे उसे रखे वैसे ही वहां पे रही. ஹல்லேலூயா. हालेलुया. அதுல இருந்து என்ன நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும்? इससे हम क्या सीख लेना चाहिए? நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में சில வேளை குறைவு வரலாம். कुछ समय कमी आ सकती है. நமக்கு ஆவிக்குரிய ஜீவன்ல சில வேளை குறைவும் வரும், சில வேளை வெறுமையும் வரும். तो हमारे आत्मिक जीवन में कुछ समय गड्डी भी होती है, खालीपन भी होती है. ஆனா நாம் लेकिन हम அந்த இடத்தை விட்டு நாம் எங்கேயும் போக கூடாது. हम वो जगह से कहां पर भी नहीं जाना है. அந்த இடத்தில் இருந்தா என்ன நடக்கும்? वो जहां पर होंगे तो क्या होगी? அதே இடத்துல எந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைத்தாரோ जिस जहां पर परमेश्वर ने रखा वही जगह पर, அதே இடத்துல वही जगह पर நீங்கள் நிறைவாய் இருக்கும் பொழுது இருந்தீர்கள். जैसे आप परिपूर्ण थे तब वैसे ही थे. அதே இடத்தில் குறைவாய் இருக்கும் பொழுதும் இருக்க பழக வேண்டும். वही जगह पर खालीपन जो कमी होती है रहना सीख लेना चाहिए. அப்படி இருக்கும் பொழுதுதான் वैसे रहते समय கர்த்தர் நம்மை நிரப்புவார். प्रभु हमें भरेगा. ஹல்லேலூயா. हालेलुया. அங்கதான் அதிசயம் நடக்கிறது. वहां पे चमत्कार होती है, அங்கதான் நிறைவு வருகிறது. वहां पे परिपूर्ण आती है. இது எந்த நோக்கத்தோடு இருந்தது? ये क्या मकसद के साथ वहां पे இந்த था? கற்சாடிகள் காலியானதுதான். ये जो मटके हैं खाली थे, ஆனால் लेकिन அது அந்த இடத்தை விட்டு எங்கேயுமே போகல. वो जगह से कहां पर भी नहीं हिली. அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? நம்முடைய வாழ்க்கையில் குறைவு வந்தாலும் हमारे जीवन में गति आए तो भी தேவ சமூகத்தை விட்டு எங்கேயுமே போக கூடாது. परमेश्वर के समूह को छोड़कर हम कहां पर भी नहीं எந்த जाना है. இடத்துல தேவ சமூகத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமோ जिस जहां पर परमेश्वर के समूह पर बैठे थे, அந்த தேவ சமூகத்துல முடிவு மட்டும் நாம் இருக்க वो வேண்டும். परमेश्वर के समूह पर आखिरी तक बैठना चाहिए. தேவ சமூகத்துல இருந்த ஒரு காலி பாத்திரமானது जो परमेश्वर के समूह में जो था खाली बर्तन, கடைசி வரைக்கும் காலியா இருப்பது சரித்திரமே கிடையாது. आखिरी तक खाली रहा करके चरित्र भी नहीं. ஹல்லேலூயா. हालेलुया. நீங்க இருக்கும் பொழுது வேணா காலியாய் போல உங்களுக்கு தெரியலாம். आप जब रहते समय खालीपन महसूस कर सकते ஆனால் हैं. எப்பொழுது இயேசு அந்த இடத்துக்கு வருகிறாரோ जिस समय यीशु मसीह वो जगह पर आता है, காலியா இருந்த கற்சாடிகளை நிரப்பி அனுப்பினார். खाली बर्तन को परमेश्वर भरकर भेजा. ஹல்லேலூயா. हालेलुया. தேவ சமூகத்திற்கு வரும்பொழுது நீங்கள் குறைவா இங்க வந்திருக்கலாம். परमेश्वर समूह में आते समय खाली आ सकते थे. இந்த இடத்திற்கு தேவ சமூகத்திற்கு வந்த நீங்கள் சில வேளை உங்கள் பாத்திரங்கள் வெறுமையாய் நீங்க வந்திருக்கலாம். इस जगह पर आए आप में से कुछ लोग खाली बर्तन के साथ आए रहेंगे. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறேன் என்ன தெரியுமா? लेकिन पवित्र आत्मा क्या कहता है? என்னுடைய சமூகத்திற்கு வந்த உங்களிடத்தில் நான் வரும் பொழுது आपके समूह मेरे समूह में आए हुए आपके पास में आते समय நான் உங்களை நிரப்பி தான் அனுப்புவேன். मैं आपको भरकर ही भेजूंगा. ஹல்லேலூயா. हालेलुया. நான் உங்களை நிரப்பி தான் मैं அனுப்புவேன். आपको भरकर ही भेजूंगा. ஏன்னா நீங்க காலியா இருந்தாலும் கூட क्योंकि आप खाली थे फिर भी தேவ சமூகத்தை விட்டு விலகாமல் இருக்கிறீங்களே, परमेश्वर समूह से न हटे बैठे, அந்த உண்மையை கர்த்தர் பார்க்கிறார். वो विश्वास योग्य को परमेश्वर அந்த देखता உண்மையை है. கர்த்தர் वो பார்க்கிறார். सच्चाई को परमेश्वर देखता है. ஹல்லேலூயா. हालेलुया. அதனால எந்த ஒரு நேரத்திலும் तो कोई भी समय पर தேவ சமூகத்தை விட்டு விலகாதீங்க. परमेश्वर समूह से मत हटिए. நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में ஆவிக்குரிய ரீதியில குறைவுகள் வெறுமை வந்தாலும் கூட आत्मिक रीति में कमियां या खालीपन हो तो भी தேவ சமூகத்தை விட்டு விலகாமல் परमेश्वर समूह से न हटते हुए உண்மையாய் காத்திருப்போம் என்றால் सच्चाई से बात जोएंगे तो அதே தேவ சமூகத்துல நாம் நிறைவை பெற்றுக் கொண்டு வர முடியும். उसी परमेश्वर समूह पर भरपूरी को पा सकते हैं. இன்றைக்கு இந்த அபிஷேக கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு காவியன சொல்கிறது தான். आज अभिषेक की प्रार्थना में आए हुए हर एक लोगों को परमेश्वर यही நீங்கள் कहता தேவ है. சமூகத்துக்கு வந்துட்டீங்க. आज परमेश्वर समूह पर अब आ இந்த गए. தேவ சமூகத்துல நீங்க நிலைத்திருக்கிறீங்க. अब परमेश्वर समूह पे टिके हैं. இந்த தேவ சமூகம் உங்களை வெறுமையாய் அனுப்பாது. ये जो परमेश्वर समूह आपको खाली नहीं भेजेगी. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. சோ முதலாவதாக पहला, நான் காலியாய் இருந்தாலும் கூட मैं खाली हो फिर भी என்னுடைய தேவ சமூகத்தை விட்டு நான் விலக मैं மாட்டேன். परमेश्वर समूह को छोड़कर அந்த தேவ சமூகத்துல கடைசி வரை பிடித்துக் கொள்ளுவேன். उस समूह पर आखिरी तक मैं पकड़े என்று रहूंगा. நான் பிடித்துக் கொள்ளும் பொழுது ऐसे हम पकड़े रहते समय கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். प्रभु हमें भरता है. கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். प्रभु हमें भरता है. இரண்டாவது பார்க்கிறோம், दूसरा हम देखते இது हैं காலியான பாத்திரம் தான், ये खाली बर्तन है फिर भी, ஆனா அதுல ஓட்டையே கிடையாது. लेकिन उसमें छेद ही नहीं था. ஹல்லேலூயா. हालेलुया.
இந்த பாத்திரம் காலி ஆயிடுச்சு. ये जो बर्तन खाली हो गई, இது ஒரு கற்சாடி, ஒரு கல்லினால் செய்யப்பட்ட ஒரு ஜாடி. एक पत्थर से बनाया गया एक मटका है। இது காலியா இருப்பதனால இதை உடைத்து போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. देखो खाली इसीलिए इसे तोड़ के डालने की एक उपाय थी। அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அது காலி ஆயிடுச்சு. क्योंकि ये खाली हो गई। வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் எல்லாம் போயிட்டாங்க. जो घर में आए सारे मेहमान चले गए। இனி அதுக்குள்ள பல இது இல்ல, அதுக்கான வேலை இல்ல. तो उसके लिए अभी काम नहीं है। ஆனாலும் கூட फिर भी இந்த காலியான பாத்திரம் ये खाली बर्तन தன்னிடத்தில் ஓட்டை விழாமல் பாதுகாத்துக் अपने கொண்டது. अंदर कुछ छेद नहीं था, ऐसे अपने आप को संभाल लिया। என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या நீங்க है? காலியா இருக்குது கூட தவறல்ல. ये जो खाली रहना भी गलती नहीं ஆனா है, பரிசுத்தத்துல ஓட்டை விழுந்துற கூட. लेकिन पवित्रता में छेद नहीं गिरनी चाहिए। அல்லேலூயா. हालेलुया। பரிசுத்தத்துல ஓட்டை விழுந்துற கூட. पवित्रता में छेद नहीं गिरनी चाहिए। அப்படி ஒரு பாத்திரம் இந்த இடத்துல இருக்கும் என்றால் ऐसे एक पात्र ये जगह पर हो तो அந்த பாத்திரம் இன்னைக்கு நிரம்பி தான் வெளியே वो जो போகும். बर्तन आज भरखरी बाहर जाएगी। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்படி ஒப்பு கொடுக்கணும். ऐसे समर्पण करना நான் है। உங்க சமூகத்துக்கு வந்துட்டேன். मैं आपके समूह पर आ गया மேபி हूं। நான் ஃபுல்னஸா வரலங்க. तो पूरी तरह से नहीं आया। நான் வந்து ஃபுல்லா அங்க வரல. मैं भरकर यहाँ पे ஆவி नहीं आया। நிறைவோடு நாங்க வரல. आत्मा की भरपूरी से यहाँ पे नहीं நான் आया। அபிஷேகத்தின் நிறைவோடு இங்க வரல. अभिषेक की भरपूरी से यहाँ पे नहीं நான் आया। குறைவோடு தான் வந்தது. कमी के साथ आया हूँ। நான் வெறுமையா தான் मैं வந்திருக்கிறேன். खाली आया हूँ। ஆனா என் வாழ்க்கையில लेकिन मेरे जीवन में என்னுடைய பாத்திரத்துல मेरे बर्तन में நான் ஓட்ட விழ அனுமதிக்கல. छेद गिरने के लिए मैंने अनुमति नहीं दी। அசுத்தம் உள்ளவரை நான் அனுமதிக்கல. अशुद्धता अंदर आने की अनुमति नहीं நான் की। பரிசுத்தமா என்னை பாதுகாத்து मैं இருக்கிறேன். पवित्र मुझे संभाल लिया। அப்படி நீங்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் ऐसे आप समर्पण करेंगे तो நிச்சயமாய் கர்த்தர் இந்த வழியில நிரப்புவார். निश्चय परमेश्वर इस समय पर आपको भरेगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। தான் காலியா இருந்தாலும் கூட मैं खाली था फिर भी தேவ சமூகத்தை விட்டு விலகாமல் இருந்தால் परमेश्वर समूह पे न हटते हुए கர்த்தர் அந்த கற்சாடியை நிரப்புவார். प्रभु वो पत्थर की मटके को भरेगा। காலியா இருந்தாலும் கூட खाली था फिर भी அந்த பாத்திரத்தில் ஓட்டை விழாமல் உடையாமல் இருக்கும் என்றால் वो जो बर्तन छेद के बिना या टूटे न टूटते हुए கர்த்தர் அதை மறுபடியும் நிரப்புவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर उसे फिर से भरने के लिए सामर्थ्य है। அல்லேலூயா. हालेलुया। மூன்றாவது பாருங்க, तीसरा देखते இது हैं, ஒரு காலியான பாத்திரம் தான். ये खाली बर्तन है ஆனால் लेकिन அது நிரப்புவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. वो जो भर लेने के लिए अपने आप को भर लेने के लिए तैयार थी। என்ன நிரப்புனா நான் நிரம்புவேன். मुझे भरेंगे तो मैं भर जाऊंगा। இதுதான் ஒரு வாஞ்சை. यही एक चाहत है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு வாஞ்சை. நான் வந்திருக்கிறது வெறுமை தான். मैं आया हूँ खाली आया हूँ, ஆனா लेकिन நீங்க என்ன நிரப்புனா நான் நிரம்புவேன். आप मुझे भरेंगे तो मैं भर जाऊंगा। இந்த வாஞ்சையோட இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்களா? ये चाहत के साथ आप यहाँ पे आए क्या? இந்த வாஞ்சை இன்னைக்கு இருந்ததுன்னா ये चाहत अगर हो तो நிச்சயமாய் நம்மை நிரப்புவார். निश्चय हमें भरेगा। அல்லேலூயா. हालेलुया। எனக்கு வாஞ்சை இருக்கணும். अंदर चाहत होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நான் குறைவோட வெறுமையோட வந்திருக்கலாம். मैं खालीपन या गड्डी के साथ आ सकता था। எனக்கு ஒரு தாகம் இருக்கிறது. मुझे मेरे लिए एक प्यास है, எனக்கு ஒரு ஆசை இருக்குது. मेरे लिए एक आशा है। என்னை ஆண்டவர் நிரப்புவார் என்றால் मुझे परमेश्वर भरेगा நான் तो மறுபடியும் நிரம்புவேன். मैं फिर से भरूंगा। அல்லேலூயா. हालेलुया। நான் மறுபடியும் मैं நிரம்புவேன். फिर से भरूंगा। அதான் இயேசு கிறிஸ்து அந்த கற்சாடிகளை பார்த்து வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார். इसीलिए यीशु मसीह पत्थर के मटके को देख के नौकर को देख के அத மறுபடியும் நிரப்புங்கப்பா. उसे फिर से भरिए। அல்லேலூயா. हालेलुया। மறுபடியும் நிரப்புங்க. उसे फिर से भरिए। அங்க சொல்லுகிறார் அவங்க நிறைய நிரப்பினார்கள். वो तो पूरे भरने तक उसे भर दिए। அல்லேலூயா. हालेलुया। நிறைய நிரப்பினாங்க. उसे पूरे भरने तक भर दिए। ஆண்டவர் நிரப்புவதற்கு வல்லமையுள்ளவர் தான். परमेश्वर भरने के लिए सामर्थ्य है। இதுவரை நிரம்பினதை காட்டிலும் அதிகமாய் நிரப்புவதற்கு வல்லமையுள்ளவர் अब தான். तक जो भरे उससे अधिक भरने के लिए परमेश्वर सामर्थ्य है। பட் நமக்குள்ளாக எவ்வளவு வாஞ்சை இருக்கு. लेकिन हमारे अंदर कितना चाहत है। அந்த வாஞ்சையை பார்த்து தான் கர்த்தர் वो நிரப்புவார். चाहत को देख के परमेश्वर भरता है। இந்த காலியான பாத்திரத்தை ये जो खाली बर्तन को தூக்கி அவங்க எங்கயாவது போட்டிருந்தா दूसरा कहा पे उठा के डाल दिए रहते அது तो நிரம்பி இருக்காது. वो नहीं மறுபடியும் நிரம்பி இருக்க சான்ஸ் இல்ல. वो फिर से भरने की उपाय नहीं ஆனா थी। இதுக்கு வாஞ்சை இருக்கு. लेकिन इसके लिए चाहत है। அல்லேலூயா. हालेलुया। இதுக்கு வாஞ்சை இருந்ததனால इसके लिए தான் चाहत था, इसीलिए ஆண்டவர் அதை நிரப்புகிறார். परमेश्वर उसे भरता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஒன்று நீங்கள் காலியாய் இருந்தாலும் தேவ சமூகத்தில் இருக்க एक வேண்டும். तो खाली हो फिर भी परमेश्वर के समूह पर होना चाहिए। இரண்டாவது நீங்கள் காலியாய் இருந்தாலும் கூட फिर दूसरे आप खाली हो तो அதிலே ஓட்டை இல்லாமல் இருக்கணும். उसमें छेद के बिना रहना चाहिए। பரிசுத்தத்துல குறைவில்லாமல் இருக்க வேண்டும். पवित्रता में कोई कमी के साथ नहीं रहना है। மூன்றாவது நாம காலியாய் இருந்தாலும் கூட तीसरा हम खाली हो तो भी நிரப்ப வேண்டும் என்கிற வாஞ்சியோடு இருக்க வேண்டும். भरना है करके एक चाहत के साथ रहना அதை है। தான் கர்த்தர் நிரப்புவார். वही परमेश्वर भरता है। நான்காவது அங்க பாருங்க, चौथा वहां पे देखते हैं காலியானது தான், जो खाली था ஆனால் தன் வேலையை மறுபடியும் செய்வதற்கு அது ஒப்பு கொடுக்கிறது. लेकिन अपने काम को फिर से करने के लिए समर्पण करती है। இதுதான் ஒரு ஆயத்தம். यही एक तैयारी है। அல்லேலூயா. हालेलुया। நான் காலி ஆயிட்டேன், मैं खाली हो गया, இனி எனக்கான வேலை முடிந்து अभी விட்டது. मेरा काम खत्म हो गई, அப்படி இது நினைக்கல. ऐसा ये नहीं सोचा। அல்லேலூயா. हालेलुया। இந்த பாத்திரத்தை எதுக்கு வச்சிருந்தாங்க? ये बर्तन को क्यों रखे थे? ஒருவருடைய கால்களை கழுவி சுத்திகரிப்பதற்கு. एक दूसरे के पैरों को धोकर शुद्धिकरण करने के लिए। அல்லேலூயா. हालेलुया। சுத்திகரிப்பதற்காக வைத்திருந்தாங்க. शुद्धिकरण करने के लिए रखे थे। இப்போ இந்த பாத்திரம் போயிடுச்சு, தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சு, ये सारे अभी पानी खत्म हो गई, வந்த விருந்தாளிகளும் போயிட்டாங்க. आए हुए मेहमान भी चले गए, ஆனால் மறுபடியும் இதுக்கு வேலை இருக்கு. लेकिन फिर से इसके लिए काम है। அல்லேலூயா. हालेलुया। வேலை இருக்கு. काम है। அது எந்த வேலையா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. वो क्या काम हो तो भी उसमें कुछ उपाय நல்லா नहीं। புரிந்து கொள்ளுங்க. अच्छा समझ लीजिए, இதுவரைக்கும் இது கால்களை கழுவின வேலை பார்த்தது. अब तक एक पैरों को धोने की काम की, ஆனா இதற்கு உள்ளாக இருக்கிற ஆயத்தத்தை பார்த்து लेकिन इसका अंदर जो तैयारी को देखकर இயேசு கால்களை கழுவுறதுக்காக அதை பயன்படுத்தல, यीशु मसीह पैरों को धोने के लिए उपयोग नहीं किया, திராட்சரசத்தை குடிப்பதற்காக அதை பயன்படுத்தினார். दाखरस को पीने के लिए उसे इस्तेमाल किया। அல்லேலூயா. हालेलुया। அந்த அளவுக்கு அது ஆயத்தமா इतना இருக்கிறது. वो तैयार थी। அப்ப நீங்கள் எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கிறீர்களோ आप जितने तैयार रहते हैं அந்த அளவுக்கு தான் நீங்கள் பயன்பட முடியும். उतने ही आप उपयोग
उपयोग भी हो सकते हैं பயன்படுவது மாத்திரமல்ல, सिर्फ उपयोग ही नहीं, you will get the promotion. நீங்க promotion பெற முடியும். आपको एक ऊंचाई एक प्रमोशन मिल जाएगी। ஹalleluya. हालेलुया। இதுவரைக்கும் வெறும் தண்ணி ஊத்தி காலை மட்டும் கழுவிட்டு போய் இது பயன்பட்ட ஒரு अब तक பாத்திரம் ये पानी को डालकर पैरों को साफ करके निकलने वाले ये बर्तन இப்ப எல்லாரையும் மகிழ்ச்சியாக்குற திராட்சரசத்தை கொடுக்கிற ஒரு பாத்திரமாய் மாறிவிட்டது. अब ये सबको हर्ष करने लायक दाखरस पिलाने वाले बर्तन बन இது गए। காரணம் என்ன தெரியுமா? इसका कारण क्या है? இதனுடைய ஆயத்தம் தான். इसकी तैयारी। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஆயத்தமா आज வந்திருக்கோம்? हम कितने लोग तैयारी के साथ आए हैं? நான் வேலை செய்தது உண்மைதான். मैं जो काम के सच है, கர்த்தருக்காக ஊழியம் செய்தது உண்மைதான். प्रभु के लिए सेवा किया वो सच है, மற்றவர்களை சுத்திகரித்தது உண்மைதான். दूसरे को शुद्धिकरण किया सच है। இன்னைக்கு நான் காலியா இருக்கிறேன். आज मैं खाली हूँ, இன்னைக்கு நான் வெறுமையா இருக்கிறேன். आज मैं खाली हूँ। இப்போ எனக்கு ஊழியம் இல்ல. अब मेरे लिए सेवा नहीं है, ஆனாலும் கூட फिर भी ஒரு வாஞ்சை என்ன தெரியுமா? एक चाहत क्या पता है? நான் என்னை பயன்படுத்த தேவன் விரும்பினால் நான் பயன்படுவேன். मैं परमेश्वर मुझे इस्तेमाल करना चाहा तो मैं इस्तेमाल हो அதற்கான जाऊंगा। ஆயத்தத்தோடு நான் எப்போதும் காத்திருப்பேன். इसके तैयारी के साथ हमेशा मैं बाट जाऊंगा। ஹalleluya. हालेलुया। அதற்கான ஆயத்தோடு காத்திருங்க. वो जो तैयारी के साथ बाट जोइए। ஹalleluya. हालेलुया। தாவீது சொன்னது நான் காலையிலே ஆயத்தமாகி உம்முடைய சமூகத்துக்கு வருவோம்பா. दाऊद कहता है सुबह सुबह तैयार होकर आपके समूह पर आऊंगा। இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஆயத்தம் இருக்கணும். ऐसा आज हमारी तैयारी होनी ஏன்னா चाहिए, क्योंकि ஆயத்தம் இருந்தால் மறுபடியும் தேவனால் பயன்படுத்த முடியும். जो हम तैयार रहेंगे तो फिर से परमेश्वर में इस्तेमाल कर सकता है। சில பேருக்கு என்னன்னா कुछ लोग को क्या, சின்ன ஊழியத்தை நம்ம பார்த்து முடிச்ச உடனே छोटा सेवा को खत्म करते ही சரி ஓகே ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு நினைச்சோம். ठीक है खत्म हो गई ऐसे सोचते நோ हैं। அப்படி அல்ல. ऐसा नहीं है, நீங்கள் இன்னும் ஆயத்தப்பட்டால் आप और भी तैयार हो கர்த்தர் जाएंगे இதை तो விட பெரிய ஊழியத்தை கொண்டு प्रभु போவார். इससे भी अधिक बड़ा सेवा को இதை விட देगा, மகிமையான காரியத்தை நம்ம கையில इससे கொடுப்பார். भी महिमा रूपी एक विषय का हमारे हाथों पे देगा। இன்னைக்கு இந்த கற்சாடிகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது அதுதான். आज हम पत्थर के मटके से सीखने वाले இது विषय वही है, காலியானதுதான். ये खाली है फिर ஆனால் भी, ஆயத்தம் இல்லாமல் இல்லை, ஆயத்தத்தோடு இருந்தது. लेकिन तैयारी के बिना नहीं थी, तैयारी के साथ थी। ஹalleluya. हालेलुया। எல்லாம் ஃபுல்லா தண்ணி நிறைய இருந்தா மட்டும் தான் ஆயத்தம் இருப்போம் அப்படி तो சொல்லக்கூடாது. पूरा भरकर पानी रहा तो ही तैयार होगा, ऐसा नहीं है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। படுத்து கிடந்த எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, जो लेटा हुआ एलिया को देख के परमेश्वर कहता டேய் है, டேய் எலும்பு, ए उठ जा, நீ எலும்பு, तू उठ जा, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு. जाने वाला जो मार्ग बहुत दूर है। ஹalleluya. हालेलुया। போக வேண்டிய தூரம் வெகு தூரம் तू இருக்கு. जाने वाला दूरी बहुत दूरी है, உடனே எழுப்பி ஓடுறா இருப்பாங்க அப்ப तुरंत उठकर भाग जाता है रोटी को ஹalleluya. खाकर। हालेलुया। இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம் நம்மட்ட எப்போதுமே ऐसे एक இருக்கு. तैयारी हमेशा हमारे अंदर होनी அப்படி चाहिए। ஆயத்தம் இருக்கும் என்றால் वैसे तैयारी हो तो கர்த்தர் இன்றைக்கு நம்மை நிரப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். प्रभु आज हमें भरने के लिए सामर्थ्य है। ஐந்தாவது பாருங்க, पांचवा இது देखिए, காலியானதுதான், ये खाली है फिर भी, ஆனால் தேவ செயல் நடப்பதற்கு ஆயத்தமாய் तो இருந்தது. परमेश्वर का काम होने के लिए तैयार थी। இது காலியான பாத்திரம் தான், ये खाली बर्तन है, ஆனா இதுல தேவ செயல் நடக்க வேண்டும். लेकिन परमेश्वर क्रिया इसमें होना है, அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறது. इसके लिए अपने आप को समर्पण करती है। இதுதான் அர்ப்பணிப்பு. यही अर्पण, ஹalleluya. हालेलुया, இதுதான் அர்ப்பணிப்பு. यही अर्पण होती இன்னைக்கு है। அர்ப்பணிப்போடு நம்ம வந்திருக்கிறோம். आज ये समर्पण के साथ हम आए क्या? இன்னைக்கு நான் வந்து எந்த நிலைமையில வந்தேங்கற பிரச்சனை இல்ல. आज किस हाल में आया हूं वो बड़ी बात नहीं அத है, பத்தி நான் கவலைப்படல. इसके बारे में चिंता नहीं ஆனா இந்த करता, இடத்தில் வந்ததுக்காக लेकिन इस जगह पर आए इसीलिए எனக்குள் ஏதோ ஒரு தேவ செயல் நடக்க வேண்டும். मेरे अंदर कुछ तो परमेश्वर क्रिया होना எனக்குள் है, ஏதோ தேவ கிரியை வெளிப்பட வேண்டும். मेरे अंदर कुछ ना कुछ परमेश्वर क्रिया प्रकट होनी எனக்குள்ளாக है, தேவ வல்லமை வெளிப்பட मेरे வேண்டும். अंदर परमेश्वर का सामर्थ्य प्रकट होना है, எனக்குள்ளாக தேவன் ஏதோ ஒரு அதிசயத்தை செய்ய मेरे வேண்டும். अंदर परमेश्वर कुछ ना कुछ अद्भुत काम को करना है। ஹalleluya. हालेलुया। இந்த அர்ப்பணிப்பு நம்மட்ட இருக்கணும். ये समर्पण हमारे अंदर होनी चाहिए। ஹalleluya. हालेलुया। நான் அர்ப்பணிப்போடு இருக்கிறேன். मैं अर्पण के साथ हूं, நான் காலியா இருந்தாலும் கூட मैं काली है फिर என்னுடைய भी, அர்ப்பணிப்பை நான் குறைக்கவே இல்லை. मेरे समर्पण को मैं कम नहीं किया, அப்படி அந்த கற்சாடிகள் ஒப்பு கொடுத்தது. ऐसे वो जो मटके समर्पण சோ किए, இன்னைக்கு நீங்களும் நான் அப்படி ஒப்பு கொடுத்தோம் आज என்றால் आप और हम ऐसे समर्पण करेंगे நம்முடைய तो அர்ப்பணிப்பை பார்த்து हमारे समर्पण को देखकर கர்த்தர் நிச்சயம் நிரப்ப வல்லமையுள்ளவராய் प्रभु இருக்கிறார். निश्चय भरने के लिए सामर्थ्य है, நிச்சயம் நிரப்ப வல்லமையுள்ளவராய் निश्चय भरने के लिए இருக்கிறார். सामर्थ्य இது है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்னு எனக்கு தெரியல. कितने लोग विश्वास करते मुझे पता ஆனா नहीं, இன்னைக்கு விசுவாசத்தோட நீங்க அர்ப்பணிச்சா लेकिन विश्वास के साथ समर्पण करेंगे तो இந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல நிரப்புகிற ஆவியானவர் इस வரப்போகிறார். जगह पर कुछ देर में भरने वाले पवित्र आत्मा आने वाला है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஏன்னா இந்த இடத்துல இயேசு வந்துட்டார்னா ஆவியானவர் வந்துருவார். क्योंकि ये जगह पर यीशु मसीह आ जाएगा तो पवित्र आत्मा भी आ जाएगा। ஹalleluya. हालेलुया। இயேசுனுடைய நேரம் வந்துட்டு அப்படினா ஆவியானவர் நிரப்பி तो ஆரம்பிச்சிருவார். यीशु मसीह का समय आएगा तो पवित्र आत्मा भर देगा। என்ன தெரியுமா, அர்ப்பணிப்பு இருக்க तो வேண்டும். क्या क्या हमारे अंदर होना चाहिए? समर्पण எனக்குள்ளாக होना தேவ चाहिए। செயல் நடக்கணும். मेरे अंदर परमेश्वर क्रिया होना है, என் சரீரத்திற்குள்ளாக என் ஆத்மாவுக்குள்ளாக मेरे शरीर का अंदर, मेरे आत्मा के अंदर ஏதாவது தேவ கிரியை இப்பொழுது நடக்க ஆரம்பிக்க कुछ ना வேண்டும். कुछ परमेश्वर क्रिया शुरू होना है। ஹalleluya. हालेलुया। ஆறாவது நாம என்ன பார்க்கறோம் தெரியுமா? छठवां हम क्या देखते हैं? காலியானதுதான், जो खाली है फिर ஆனால் भी, தேவனை மகிமைப்படுத்துகிறது. लेकिन परमेश्वर को महिमा करती है। ஹalleluya. हालेलुया। நான் தேவனை மகிமைப்படுத்த ஆயத்தமா वो இருக்கிறேன். परमेश्वर महिमा करने के लिए तैयार है। இது என்ன தெரியுமா? ये क्या पता है? தேவ சித்தத்துக்கு ஒப்பு तो கொடுத்தேன். परमेश्वर इच्छा को समर्पण करना। ஹalleluya. हालेलुया। 6 காற்சாடிகள் 6 காரியத்தை அவன் நம்ம பேசி तो இருக்கிறோம். 6 मटके के द्वारा 6 बातों को परमेश्वर हमसे தேவ बातें சித்தத்தை किया நம்ம है। ஒப்பு கொடுக்கணும். परमेश्वर इच्छा को हम समर्पण करना है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நான் வெறுமையா இருந்தாலும் मैं काली है फिर भी, தேவ சித்தத்தின்படி மாத்திரம் தான் நிரப்பப்படணும். परमेश्वर इच्छा के अनुसार में भरा जाना है, ஹalleluya. ஏன் சித்தத்தின்படி அல்ல. मेरे इच्छा के अनुसार नहीं। மரியாள் வந்து சொல்றாங்க, मरियम आके कहती है திராட்சரசம் காலி ஆயிடுச்சு. दाखरस कम हो गई। ஆண்டவர் சொன்னாங்க,
परमेश्वर कहता है நீ போப்பா तू जा। நீ போமா அப்படின்ட்டாரு. तू जा करके कह दिया, என் வேலை இன்னும் வரல. मेरा काम अभी तक नहीं आई, அல்லேலூயா. हालेलुया, என் வேலை இன்னும் வரல. मेरा काम अभी तक ஆனா नहीं அவருடைய வேலை வந்த பொழுது आई, लेकिन उसका समय आते ही இந்த கற்சாடிகளுக்கு கர்த்தர் தண்ணீரை நிரப்ப வைத்தார். ये जो मटके को परमेश्वर पानी से भरवा நல்லா दिया। புரிந்து கொள்ளுங்க. अच्छे समझ लीजिए, தெய்வ சித்தத்திற்கு அர்ப்பணித்தால் மாத்திரமே परमेश्वर का इच्छा के लिए समर्पण करेंगे तो நம்முடைய நிறைவு கூட ஆசீர்வாதமாய் மாறும். हमारे भरपूरी भी आशीर्वाद बनेगी। அல்லேலூயா. हालेलुया। சில பேர் நிரம்புவாங்க कुछ लोग भरेंगे ஆனா ஆசீர்வாதமா இருக்க மாட்டாங்க. लेकिन आशीर्वाद बनकर नहीं அதுல रहेंगे, எந்த தேவ மகிமை வெளிப்படாது. वो कोई भी परमेश्वर महिमा प्रकट नहीं होगी, அதுல எந்த ஒரு தேவனுடைய கிரியைகள் வெளிப்படாது. उसमें कोई भी परमेश्वर क्रिया भी प्रकट नहीं ஏன் होगी। தெரியுமா? क्यों पता है? நிரப்புதல் இருந்தாலும் கூட தேவ சித்தம் அங்க இல்ல. भरपूरी है फिर भी परमेश्वर इच्छा वहां पे नहीं है। இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். आज हम समर्पण करना நான் है, காலியா இருந்தாலும் நிரம்பி இருந்தாலும் தேவ சித்தத்துக்கு என்ன ஒப்பு मैं கொடுப்பேன். काली हो या भरे हो, परमेश्वर इच्छा के लिए समर्पण करना है। அல்லேலூயா. हालेलुया। நீங்க அப்படி ஒப்பு கொடுக்கணும். ऐसे समर्पण करना அப்படி है, ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் ऐसे समर्पण करते கர்த்தர் समय நிறைவை கொடுக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर एक भरपूरी को இந்த देता है। 6 கற்சாடிகள் இருந்து ये 6 जो मटके थे, நாம் 6 காரியங்களை பார்க்கிறோம். हम 6 विषय को देखते हैं। ஒன்று இது தேவ சமூகத்தில் இருக்கிறது. एक तो परमेश्वर की उपस्थिति में रहती இது है, காலியானதான தேவ சமூகத்தில் एक இருக்கிறது. खाली है फिर भी परमेश्वर की उपस्थिति में है। இரண்டாவது காலியானது தான், ஆனால் அதுல ஓட்டை இல்ல, பரிசுத்தத்துல எந்த ஒரு குறையும் வைக்கல. दूसरा एक खाली था फिर भी इसमें कुछ चेत नहीं, पवित्रता में कोई कमी नहीं இன்னைக்கு है। நம்முடைய பரிசுத்தத்துல எது குறைவு இருந்தால் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. आज हमारे पवित्रता में कुछ कमी हो तो उसे अर्पण பட் कीजिए। இது காலியானது தான், ये जो खाली है, ஆனால் நிரப்பினால் நிரம்புவேன் என்கிற ஆயத்தத்தோடு இருந்தது. भरे जाएगा तो मैं भरने के लिए तैयार होकर के एक तैयारी के साथ थी, சாரி, வாஞ்சியோடு இருந்தது. चाहत के साथ थी। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் என்னை நிரப்பினால் நான் நிரம்புவேன். परमेश्वर मुझे भरेगा तो मैं भर जाऊंगा, அதற்குள்ளாக ஒரு வாஞ்சை இருந்தது. उसके अंदर एक चाहत। நான்காவது இது காலியானது தான், ஆனால் மறுபடியும் தன்னுடைய வேலை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறது. तो चौथा वो खाली थी फिर भी अपने काम को करने के लिए फिर से वो तैयार थी। ஐந்தாவது இது காலியானது தான், ஆனால் தேவ செயல் நடக்க வேண்டும் तो पांचवा एक खाली थी फिर भी परमेश्वर को क्रिया होना என்கிற है, ஒரு அர்ப்பணிப்போடு இருந்தது. ऐसे एक समर्पण के साथ थी। ஆறாவதாக தேவ மகிமை வெளிப்பட வேண்டும். छठवा परमेश्वर की महिमा प्रकट होनी தேவ है, சித்தத்துக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்க போறேன். परमेश्वर इच्छा के लिए समर्पण करने वाले இப்ப हैं। இந்த வேளையில அப்படிதான் ஒப்பு கொடுக்க इस போறேன். समय पर ऐसे ही समर्पण करने वाले हैं। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு அப்படி ஒப்பு கொடுக்கலாமா? ऐसे हम समर्पण ஒரு करेंगे, சிரம் எல்லாம் तो எலிமென்ட்ஸ் खड़े हो जाएंगे, கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்க प्रभु போறோம். के लिए समर्पण करेंगे। அப்பா, என்னுடைய வாழ்க்கை காலியா இருந்தாலும் கூட நான் அந்த இடத்தை விட்டு எங்கேயும் போகலப்பா. मेरा बर्तन खाली थी फिर भी आपको वो जगह को छोड़कर कहाँ पे நான் தேவ சமூகத்தை விட்டு எங்கேயும் போகலப்பா. मैं परमेश्वर की उपस्थिति को छोड़कर நான் कहाँ தேவ पर भी नहीं சமூகத்திலே गया। இருக்க ஆசைப்படுறேன். मैं परमेश्वर समूह पर बैठने ही चाहता हूँ। இந்த சமூகத்தை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். इस समूह को छोड़कर कहाँ पर भी नहीं जाऊंगा, ஏன்னா உங்க சமூகம் தான் என்னுடைய ஆசீர்வாதமே. क्योंकि आपकी समूह मेरे लिए आशीर्वाद உங்க है। சமூகத்துல தான் எனக்கு நிறைவு உண்டு. आपके समूह में मेरे जो भरपूरी है। இன்னைக்கு ஒரு சாதாரண கற்சாடிகளா एक இருக்கிறீங்களா? साधारण मटके बनकर है क्या? வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு கற்சாடிகளா இருக்கீங்களா? घर के बाहर रहने वाले एक मटका बनकर है क्या? நான் இதுவரைக்கும் பயன்பட்ட ஒரு கற்சாடி தான். मैं अब तक इस्तेमाल हुआ एक मटका हूँ, இன்னைக்கு பயன்படாம இருக்கிறேன். लेकिन आज बिना इस्तेमाल का हूँ। இதுவரைக்கும் ஆவியில அனலா இருந்தேன். अब तक आत्मा में एक जलन के साथ था, இன்னைக்கு ஆவியில ஒரு அனலும் குளிரும் இல்லாத நிலையில இருக்கிறேன். लेकिन ये आत्मा में एक गर्मी भी नहीं है ठंडी भी नहीं, ऐसे हाल है। இன்னைக்கு ஒரு சில பேர் அந்த சூழ்நிலை தான் நின்று आज कुछ கொண்டிருக்கிறாங்க. लोग ऐसी हाल में ऐसे खड़े हैं, நான் அனலும் குளிரும் இல்லாம இருக்கிறேன்ப்பா. मेरे अंदर गर्म भी नहीं है ठंडा भी नहीं है, ऐसे வெதுவெதுப்பா खड़ा हूं। இருக்கிறேன். मैं जो बीच में हूँ, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? मैं क्यों मैं ऐसे हूँ? நான் மறுபடியும் ஏதாவது செய்ய முடியுமா? मैं फिर से कुछ कर सकता हूँ மறுபடியும் क्या? என்னோட அபிஷேகம் வருமா எனக்கு? फिर से मेरे लिए अभिषेक आएगी क्या? மறுபடியும் எனக்கு ஒரு நிறைவு வருமா? फिर से मेरे लिए एक भरपूरी आएगी இன்னைக்கு क्या? நீங்க காத்து இருக்கிறீங்களா? आज आप बात जोते हैं தேவ ना। சமூகத்தில் நீங்கள் காலியா இருந்தாலும் परमेश्वर समूह पे यार खाली है फिर கர்த்தர் அதை भी நிரப்ப வல்லமையுள்ளவராய் प्रभु से இருக்கிறார். भरने के लिए सामर्थ्य है, கர்த்தர் அதை நிரப்ப வல்லமையுள்ளவராய் प्रभु से भरने के இருக்கிறார். लिए सामर्थ्य है। இன்னைக்கு அந்த சமூகத்துல மாத்திரம் நிலைத்திருங்க. आज सिर्फ समूह में आप स्थिर खड़े रहिए, அப்படிதான் ஒப்பு கொடுக்க போகிறோம். ऐसे हम समर्पण करने அப்பா, वाले உங்க हैं। சமூகத்துக்கு வந்துட்டேன்ப்பா. प्रभु आपके समूह पर आ உங்க गया சமூகத்துக்கு हूं। வந்துட்டேன்ப்பா. प्रभु आपके समूह पर आ गया எங்களை हूं। நிரப்புங்கப்பா. हमें आप भर दीजिए, எங்களை நிரப்புங்க हमें भर தகப்பனே. दीजिए प्रभु। நான் வெறுமையாய் தான் இருக்கிறேன். मैं खाली हूँ, நான் குறைவாய் தான் मैं இருக்கிறேன். कमी के साथ ஆனா हूँ, உம்முடைய நிறைவு எனக்கு வேண்டும். लेकिन आपके भरपूरी मुझे உம்முடைய நிறைவு चाहिए, எனக்கு வேண்டும் आपकी அப்பா. भरपूरी मुझे चाहिए। ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த
நயிலே எங்கள் பாவம் கழுவி தூய்மை உண்மையா ஒப்பு கொடுத்து படிங்கப்பா. ஆவியானவரே நயிலே ஆவியானவர் அன்பின் ஆவியானவரே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அல்லேலூயா. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அவருடைய சமூகத்திற்கு उसके समूह पर வெறுமையா இருந்தாலும் खाली है फिर भी அவன் என்ன சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? पवित्र आत्मा क्या कहता है? எந்த ஒரு பாத்திரம் வெறுமையா இருக்கிறதோ, कोई भी बर्तन खाली हो, நீங்க ஒரு பாத்திரம் வெறுமையா இருக்கிறதா, आज वो बर्तन खाली है क्या? அந்த பாத்திரத்தில் தான் கர்த்தருடைய வல்லமை நிறைவாக வெளிப்படும். वही बर्तन पर परमेश्वर के सामर्थ्य पूरी तरह से प्रकट होगी. அதுல தான் தேவன் முழுமையாய் செயல்பட முடியும். उसी पर परमेश्वर पूरी तरह से क्रिया कर सकता है. சில வேளையில நான் ஆண்டவர்ட்ட கேக்குது அது. कुछ समय परमेश्वर पूछता है, என் பாண்டிக்கு வெறுமையா இருக்கிறேன், क्यों तू काली है? ஏன் என்னால ஃபீல் பண்ண முடியல, क्यों मैं महसूस कर नहीं पाता என்னால हूं? ஃபுல்னஸ் ஃபீல் பண்ண முடியல, ஏன்? भरपूरी को मैं महसूस कर नहीं पाता हूं. அவன் சொல்லுகிற காரியம் என்ன पवित्र தெரியுமா? आत्मा क्या कहता है? நீ போய் நிற்கும் பொழுது तू जाके खड़े होते समय முழுமையாய் நான் செயல்பட வேண்டும் என்றால் पूरी तरह से मैं क्रिया करना है. உன்னுடைய பாத்திரம் வெறுமையா இருக்க வேண்டும். तेरे बर्तन खाली होनी உன்னுடைய चाहिए. பாத்திரம் வெறுமையா இருக்க வேண்டும். तेरे बर्तन खाली होनी இந்த चाहिए. நேரத்துல इस समय पर எனக்குள்ளாக அபிஷேகம் நிறைவு இருக்கிறது, मेरे अंदर अभिषेक की भरपूरी है, எனக்குள்ளாக வல்லமை நிறைவு இருக்கிறது, मेरे अंदर सामर्थ की भरपूरी है, எனக்குள்ளாக வரங்கள் இருக்கிறது, मेरे अंदर वरदान है, எனக்குள்ளாக கிருபைகள் இருக்கிறது. मेरे अंदर अनुग्रह भी है. அப்படின்னு சொல்லிட்டு நின்னா கர்த்தர் செயல்பட ऐसे மாட்டார். कहकर खड़े रहेंगे तो परमेश्वर क्रिया नहीं கர்த்தர் करेगा. செயல்பட முடியாது. परमेश्वर क्रिया कर नहीं இந்த सकता. இடத்துல நிற்கிறவர்கள், इस जगह पर खड़े होने இந்த वाले, இடத்துல இதை பார்த்து கொண்டு इसे இருக்கிறவர்கள், देखने वाले, ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை உண்மையாய் கேளுங்க. पवित्र आत्मा कहने वाले एक बात को सच्चाई யார் से ஒருவர் मानिए. தன்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று जो வெறுமையாக்குகிறார்களோ, कोई अपने पास कुछ नहीं करके खाली दिखाता है, அப்பா என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, पिता मेरे पास कुछ नहीं நான் है, வெறுமையா நிக்கிறேன், मैं खाली खड़ा हूं, என்ன நிரப்புங்க मुझे भर என்று दीजिए. யார் ஒருவர் கேட்கிறீங்களோ, ऐसे जो कोई मांगता है, அவர்களுக்குள் தேவனுடைய செயல் வல்லமையாய் வெளிப்பட उनके ஆரம்பிக்கும். अंदर परमेश्वर की क्रिया அவர்களுக்குள் सामर्थ्य से தேவன் प्रकट होगी. பரிபூரணமாய் கிரியை செய்ய उनके முடியும். अंदर परमेश्वर परिपूर्ण क्रिया இந்த कर இடத்துல सकता நிக்கிறேன், है. அப்படிதான் ஒப்பு கொடுக்க போகிறோம். जहां நம்ம पे खड़े रहने वाले वैसी I समर्पण don't करने have वाले. anything Lord. मेरे अंदर कुछ என்கிட்ட नहीं ஒண்ணுமே है. இல்லப்பா, मेरे पास कुछ नहीं என்கிட்ட है. ஒண்ணுமே இல்லப்பா, मेरे पास कुछ नहीं है. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, मेरे पास कुछ நான் नहीं है. வெறுமையா நிக்கிறேன்ப்பா, मैं खाली खड़ा நான் हूं. வெறுமையா நிக்கிறேன், मैं खाली खड़ा நான் हूं. வெறுமையா நிக்கிறேன். मैं खाली खड़ा ஆனா உங்க हूं. சமூகத்துல நிக்கிறேன்ப்பா, लेकिन आपके उपस्थिति உங்க में சமூகத்துல खड़ा हूं. நிக்கிற எனக்கு लेकिन आपके उपस्थिति में खड़ा ஒரு मुझे நிறைவு வேண்டும், एक भरपूरी ஒரு चाहिए. நிறைவு வேண்டும், एक भरपूरी ஒரு चाहिए. நிறைவு வேண்டும். एक भरपूरी ஒப்பு चाहिए. கொடுக்கிறவர்கள், समर्पण ஒப்பு करने கொடுக்கிறவர்கள் वाले, समर्पण ஆண்டவரை करने நோக்கி वाले, கேளுங்க, परमेश्वर और அப்பா पुकारिए. என்னை நிரப்புங்கப்பா, परमेश्वर मुझे என்னை भर दीजिए. நிரப்புங்கப்பா. मुझे भर உங்க दीजिए. சமூகத்துக்கு வந்தேன்னா आपके समूह पर நான் आए வெறுமையாய் हैं. போக கூடாது, खाली नहीं जाना நான் है. வெறுமையாய் போக खाली கூடாது. नहीं जाना है. உங்க சமூகத்துல நிக்கிறேன், आपके समूह पर என்னை खड़ा हूं. அபிஷேகிப்பீராக, मुझे अभिषेक कर என்னை दीजिए. அபிஷேகிப்பீராக, मुझे अभिषेक कर என்னை दीजिए. நிரப்புவீராக. मुझे भर दीजिए. என் பாத்திரங்கள், मेरा என் बर्तनों को, பாத்திரம் मेरे வெறுமையா बर्तन இருக்க கூடாதுப்பா. खाली नहीं होना எனக்குள்ளாக चाहिए. ஒரு ஃபுல்னஸ் मेरे अंदर வரட்டும், एक भरपूरी आना எனக்குள்ளாக ஒரு चाहिए. நிறைவு வரட்டும். मेरे अंदर एक भरपूरी आना இப்பொழுதே चाहिए. अभी, இப்பொழுதே अभी, ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டு पवित्र आत्मा இருக்கிறார், उंडेल रहा है. ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டு पवित्र இருக்கிறார். आत्मा उंडेल रहा உங்களுடைய है. பாத்திரம் நிறைந்து கொண்டு मेरे बर्तन இருக்கிறது, भर रही है. உங்களை நிரப்புகிற, आपके உங்களை बर्तन நிரப்புகிற भरने वाले, ஆவியானவர் இந்த आपके இடத்துல बर्तन உலாவி கொண்டு भरने இருக்கிறார், वाले, पवित्र आत्मा ஆவியானவர் जहाँ पर உலாவி भर கொண்டு रहा है, இருக்கிறார். पवित्र आत्मा அதை जहाँ पर பெற்றுக்கொள்ளுங்க, भर रहा है, मुझे पा அதை लीजिए, பெற்றுக்கொள்ளுங்க. मुझे पा Right लीजिए. now, right अभी, now, अभी आप पा இப்பொழுதே लीजिए. பெற்றுக்கொள்ளுங்க, अभी पा இப்பொழுதே लीजिए. பெற்றுக்கொள்ளுங்க. अभी पा ஆவியின் लीजिए. நிறைவுக்குள், पवित्र आत्मा ஆவியின் भरपूरी के நிறைவுக்குள் अंदर, पवित्र आत्मा என் भरपूरी के பாத்திரம் अंदर, நிரம்பி வழிகிறது என்று சொல்லத்தக்கதாக मेरे बर्तन भर கர்த்தர் कर நம்மை भर रहे நிரப்பிக் கொண்டு हैं। இருக்கிறார், प्रभु हमें கர்த்தர் भर நம்மை रहा है। நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். प्रभु हमें भर रहा எல்லாரும் है। அந்நிய பாஷையில் பேசுங்க, सब अन्य भाषा में அந்நிய बोलिए। பாஷையில் பேச பேச अन्य भाषा में बोलते இப்பொழுது ஒரு बोलते புதிய அபிஷேகம், अभी नया ஒரு புதிய अभिषेक, வல்லமை, नया ஒரு புதிய सामर्थ्य, அபிஷேகம் नया अभिषेक இப்பொழுது நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. अब भर रही है। ரிஷேக ரகதினமா லெகே ரிபாகரபோ ரித்தினகலகலக ரகதினமலகரபா லகதினமோ ஷகரியலகலகரபா யாந்துனகலகரபோ ஷகலகலகரபா நியாந்தனகலகரகதினமோ சியாந்துனகலகரபா லெகிந்தனகலகரபோ ஷகரியாந்துனகலகலகரபா ரகந்தனகரபோ ஷகரியலகதியாந்துனகரபா நந்தன ஹாட்னே தீனா ஹாஷோ தீமஹல்லகதியாந்துனகலகரபோ
நக்தினமோ ஷகரியலகலகரபா லிஹத்துனகலகரபௌதியலகலகரபா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு பரிசுத்த அபிஷேகம் ஒரு பரிசுத்த அபிஷேகம் இப்பொழுது புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது ஒரு நதியை போல உங்களுக்குள் வந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்குள் பாய்ந்து கொண்டே இருக்கிறது உங்கள் பாத்திரங்கள் இப்பொழுது ஆவியானவரினால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது நிரப்புகிற அபிஷேகம் நிரப்புகிற அபிஷேகம் ரிமா ஷகரகலகதியாந்துனகலகரபா நகதினமோ சியாந்துனகலகலகரபா சகதனமோ ஷந்துனகலகரபௌதியா நகதினஹல்லகதியாந்துனகலகரபா சில பேர் நினைத்துக் கொண்டு இருக்கிறீங்க कुछ लोग सोच रहे हैं இந்த இடத்துல நான் இருப்பது தேவ சமூகம் தானா आज मैं परमेश्वर समूह पर खड़ा हूं நான் தேவ சமூகத்துல தான் இருக்கிறேன் मैं प्रभु की उपस्थिति में खड़ा தேவ हूं சமூகத்துல இருந்து நான் அபிஷேகம் வருகிறது प्रभु के उपस्थिति में से अभिषेक आती है ரிமஹதனகலகரபௌ ஷகரியலகதியாந்துனகலகரபா நிகதன அப்படி நினைக்கிறவர்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிறது ऐसे सोचने वाले को परमेश्वर कहता है நீங்களும் நானும் இருக்கிற இடம் தேவ சமூகமாய் இல்லாவிட்டாலும் आप और मैं जो खड़े हैं वाले परमेश्वर उपस्थिति ना हो உங்களிடத்திலும் என்னிடத்தில் வந்திருக்கிற இயேசு வந்தால் அது தேவ சமூகமாய் மாறும் आप और मेरे बीच में आते यीशु मसीह இந்த இடத்துல இயேசு இருக்கிறார் என்று விசுவாசித்தார் ये जहां पर यीशु है இந்த இடத்துல இயேசு இருக்கிறார் என்று விசுவாசித்தார் यीशु रहेगा இது தேவ சமூகம் தான் ये परमेश्वर இது தேவ சமூகம் தான் இந்த தேவ சமூகத்துல इस परमेश्वर எந்த ஒரு மனிதன் நிற்கிறானோ எந்த ஒரு மனுஷி நிற்கிறாளோ அந்த பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புகிறார் को परमेश्वर அந்த भरता பாத்திரத்தை கர்த்தர் है நிரப்புகிறார் वो परमेश्वर அவனை கர்த்தர் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார் उन्हें परमेश्वर भरता है ரிஷகரகலகதியாந்துனகலகலபா இப்பொழுது அதை நிரப்புங்க अब ये भरी நிகல்லகதியாந்துனகலகரபௌ ஷகரியலகலகரபா நகதனகாசியாந்துனகலகரபௌ ஷகரியலகலகரபா நகதனகாசியாந்துனபா கர்த்தருடைய அபிஷேகமானது प्रभु की अभिषेक கனத்திற்குரியது आदरणीय है அது கனத்திற்குரியது वो आदरणीय है அது விலையேற பெற்ற ஒன்று बहुमूल्य है அது ஒரு சாதாரண அபிஷேகம் அல்ல एक साधारण अभिषेक नहीं है அதனால தான் इसके लिए பாத்திரத்துல ஓட்டை இருந்தா அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற மாட்டார் बर्तन में छेद हो तो परमेश्वर अभिषेक को नहीं उंडेलेगा உங்களுடைய வாழ்க்கையில ஓட்டை இருக்கிறதா आपके जीवन में छेद है क्या நீங்க ஏதாவது தவறு செய்து வந்திருக்கீங்களா आपको गलती करके आए क्या ஏதாவது பாவம் செய்து कुछ இருக்கிறீங்களா पाप करके आए क्या இந்த நேரத்துல इस समय पर உண்மையாக ஒப்பு கொடுங்க सच्चाई से समर्पण कीजिए எனக்கு ஒரு பரிசுத்தம் வேண்டும் मेरे अंदर एक पवित्रता எனக்கு ஒரு चाहिए பரிசுத்தம் मेरे வேண்டும் अंदर एक पवित्रता चाहिए இந்த நேரத்துல इस समय पर எந்த பாத்திரம் பரிசுத்தப்படுகிறதோ जो बर्तन पवित्र होती है எந்த பாத்திரம் பரிசுத்தக்காய் அர்ப்பணிக்கிறதோ जो बर्तन पवित्र होने के लिए அந்த समर्पण करती பாத்திரத்தை है ஆவியானவர் நிச்சயமாய் उस நிரப்புவார் बर्तन को परमेश्वर निश्चय भरेगा ஆவியானவர் நிச்சயமாய் நிரப்ப पवित्र போகிறார் आत्मा निश्चय भरने वाला है உங்க பாத்திரத்தை நீங்களே சுத்திக்கிறீங்க आपके बर्तन को आप ही शुद्ध உங்க பாத்திரத்தை நீங்களே சோதித்து பாருங்க आपके बर्तन को आप ही परख के देखिए ஓட்டை இருந்தா ஊத்துவதற்கு அவர் மனிதன் அல்ல वो जो छेद हुआ तो उंडेलने के लिए वो मनुष्य नहीं அவர் है பரிசுத்த वो ஆவியானவர் पवित्र आत्मा है அவர் பரிசுத்த वो ஆவியானவர் पवित्र आत्मा है உங்களுக்குள்ளாக குறை இருந்தால் அவர் வர மாட்டார் आपके अंदर कुछ कमी हो तो नहीं இந்த आएगा நேரத்துல என்னுடைய பாத்திரத்தை நான் சரிபடுத்துகிறேன் इस समय पर मेरे बर्तन को मैं सही என்னுடைய करता हूं வாழ்க்கையை சரிபடுத்துகிறேன் मेरे जीवन को सही करता என்னுடைய हूं சரீரத்தை मेरे சரிபடுத்துகிறேன் शरीर को सही करता என்னுடைய हूं ஆத்துமாவை मेरे சரிபடுத்துகிறேன் आत्मा को सही करता என்று हूं ஒப்பு கொடுங்க ऐसे समर्पण உண்மையாக कीजिए। ஒப்பு கொடுங்க सच्चाई से समर्पण பரிசுத்தம் कीजिए। உங்களுக்குள் வரும் என்றால் पवित्र आत्मा ஆவியின் आपके நிரப்புதல் உங்களிடத்தில் வரும் पवित्र आत्मा की ஆவியின் भरपूरी நிரப்புதல் आपके अंदर आ உங்களிடத்தில் जाएगी। வரும் पवित्र आत्मा की அந்த भरपूरी அபிஷேகம் आपके இப்பொழுது अंदर आ இறங்க जाएगी। போகிறது वो अभिषेक अभी அந்த उतरने அபிஷேகம் वाली இறங்க है। போகிறது वो अभिषेक अभी உங்கள் उतरने वाली பாத்திரங்களை है। இன்னும் சரிபடுத்துங்க आपके बर्तन को और ठीक कीजिए சரிபடாத பாத்திரங்களில் ना सही होने वाले ஆவியானவருடைய அபிஷேகம் வராது पवित्र आत्मा की अभिषेक नहीं தன்னுடைய आएगी அபிஷேகத்தை அவர் வீண்படுத்த மாட்டார் अपने अभिषेक को व्यर्थ नहीं அவர் समझेगा வீணாக்க மாட்டார் वो व्यर्थ नहीं அவர் करेगा வீணாக்க மாட்டார் वो व्यर्थ नहीं करेगा ரிஹா தானகா ஷேகரிபியா ரிஹா லகதியாம் துனகலக ரபௌதியலகலக ரபா என்னுடைய பாத்திரத்தை சரிபடுத்துகிறேன் मेरे बर्तन को என்னுடைய सही करता பாத்திரத்தை हूं। சீர்படுத்துகிறேன் मेरे बर्तन என்னை को பரிசுத்தப்படுத்துவீராக मुझे पवित्र இங்க இருக்கிற कीजिए। ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் मुझे मांगने हर एक இன்னும் परमेश्वर को பரிசுத்தம் बच्चे। அடைவார்களாக और भी पवित्र हो இன்னும் பரிசுத்தம் அடைவார்களாக और भी पवित्र हो இன்னும் பரிசுத்தம் அடைவார்களாக और भी पवित्र हो உம்முடைய அபிஷேகத்தை வாங்கத்தக்கதாக आपके अभिषेक को पाले உம்முடைய ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக आपकी आत्मा की भरपूरी को பரிசுத்தம் पालेने के வளரட்டும் लिए। ये पवित्र बनने பரிசுத்தம் दो। பெருகட்டும் पवित्रता பரிசுத்தம் बनने दो। பெருகட்டும் पवित्रता பரிசுத்தம் बनने दो। பெருகட்டும் पवित्रता बनने பரிசுத்தம் दो। பெருகட்டும் पवित्रता பரிசுத்தம் बनने दो। பெருகட்டும் पवित्रता बनने दो। பரிசுத்தமாய் இருக்கிறவர் जो पवित्र है இன்னும் பரிசுத்தமாக और भी கடவர் पवित्र हो இன்னும் பரிசுத்தமாக और भी கடவர் पवित्र हो இன்னும் பரிசுத்தமாக और भी கடவர் पवित्र हो ரீமா ஷகரக தியலகலக ரபௌதியலகலக நகதினமோ ஷகரியலகலக தியாந்து நகலக ரபா லகரகதினமோ சியாந்து நகலகலக ரபௌதியலகலபா நான் காலியான பாத்திரம் தான்ப்பா खाली बर्तन हूँ प्रभु ஆனா நீங்க நிரப்புனா நிரம்பு लेकिन आप भर देंगे तो मैं भर நீங்க என்ன जाऊंगा நிரப்புனா நிரம்புவோம்ப்பா लेकिन आप भर देंगे तो भर जाऊंगा எனக்குள்ளாக வாஞ்சை இருக்கு मेरे अंदर चाहत है எனக்குள்ளாக வாஞ்சை இருக்கு मेरे अंदर चाहत है எனக்கு எத்தனை பேர் வாய் திறந்து கேட்க ऐसे போறீங்க कितने लोग मुंह खोल के मांगने वाले அப்பா நான் हैं காலியானவன் தான் प्रभु मैं खाली நான் காலியானவள் தான்ப்பா मैं खाली हूँ ஆனா நீங்க என்ன நிரப்புனா लेकिन आप मुझे भर நான் देंगे நிரம்ப तो ரெடியா मैं இருக்கிறேன் भरने के लिए तैयार हूँ நான் நிரம்ப ரெடியா मैं भरने के இருக்கிறேன்ப்பா लिए तैयार हूँ எனக்குள்ளாக வாஞ்சி मेरे अंदर எனக்குள்ளாக चाहत है இன்னும் வாஞ்சி கொழுந்து விட்டு எரிவதாக मेरे अंदर और भी चाहत है தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே प्यासा है उसके ऊपर पानी இந்த उंडेल में நேரத்துல आप
வாஞ்சியோடு கேட்குங்க, चाहत के साथ வாஞ்சியோடு पूछिए, கேளுங்க. चाहत के साथ அப்பா मांगिए। நானும் பயன்படணும்ப்பா, प्रभु मैं भी इस्तेमाल होना நானும் है, பயன்படணும்ப்பா, मैं भी इस्तेमाल होना நானும் है, நிரப்பப்படணும். मैं भी भरे जाना है। என்னுடைய வாஞ்சியை திருப்தியாக்குவீராக, आप मेरे चाहत को तृप्त என்னுடைய कीजिए, வாஞ்சியை मेरे திருப்தியாக்குவீராக. चाहत को तृप्त कीजिए। வாஞ்சியோடு கேளுங்க, வாய்களை चाहत के திறந்து. साथ मांगिए, मुंह அப்பா खोलकर। என்னை நிரப்புங்கப்பா, पिता मुझे நான் भर மறுபடியும் दीजिए। நிரம்ப ஆயத்தமாய் मैं फिर से இருக்கிறேன், भरने के लिए तैयार நான் हूँ। மறுபடியும் நிரம்ப ஆயத்தமாய் मैं फिर இருக்கிறேன். से भरने के लिए तैयार அப்படி हूँ। வாஞ்சையுள்ளவர்கள் ऐसे चाहत के साथ கரங்களை रहने वाले, தட்டி ताली ஆவியானவரை बजाकर, வரவேற்று, पवित्र आत्मा को வாஞ்சையுள்ள बुलाकर, ஆத்துமாவே, मुझे प्यासे आत्मा, வாஞ்சையுள்ள ஆத்துமாவே, चाहत के साथ रहने वाला தாகமுள்ள आत्मा, ஆத்துமாவே, प्यासे आत्मा, கர்த்தர் உன்னை நிரப்புகிறார், प्रभु तेरे मुझे கர்த்தர் भर உன்னை रहा है, நிரப்புகிறார். प्रभु तुझे भर அவருடைய रहा है, அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது, अभिषेक अभी उतर அவருடைய रही அபிஷேகம் है, இறங்கிக் கொண்டிருக்கிறது. उसका अभिषेक उतर रही है। லிஹதனகரபோ, லிஹரகதினமோ ஷகரியலகரபா. இன்னும் நிரப்புங்கப்பா, मुझे भर दीजिए இன்னும் प्रभु, நிரப்புங்கப்பா, मुझे भर दीजिए நிறைய प्रभु, நிரப்புங்கப்பா. पूरे भर दीजिए எனக்கு இது प्रभु। காணாது, जब मुझे काफी எனக்கு இது नहीं है, காணாது, मेरे लिए काफी எனக்கு नहीं இன்னும் है, வேண்டும், मुझे और भी चाहिए, இன்னும் அபிஷேகம் வேண்டும், और भी अभिषेक இன்னும் चाहिए, ஆவியானவர் வேண்டும், और भी पवित्र आत्मा இன்னும் चाहिए, நிரப்புங்கப்பா, और भी मुझे भर இன்னும் दीजिए, நிரப்புங்கப்பா. और भी भर दीजिए। அப்பா என் பாத்திரம் நிரம்பணும்ப்பா, पिता मेरे बर्तन भरना எங்கள் है, பாத்திரம் நிரம்ப मेरे வேண்டும். बर्तन भरना ஒரு है, பாத்திரம் கூட வெறுமையாய் போக कोई கூடாது. भी बर्तन खाली नहीं இங்க जाना இருக்கிற है, ஒரு பாத்திரம் கூட வெறுமையாய் यहाँ போக खड़े रहने कोई கூடாது. भी बर्तन खाली नहीं எல்லா जाना है, பாத்திரத்தையும், सारे बर्तनों எல்லா को, பாத்திரத்தையும் सारे बर्तनों को ஆவியானவர் நிரப்புகிறார், पवित्र आत्मा भर रहा ஆவியானவர் है, நிரப்புகிறார். पवित्र आत्मा भर रहा है। ஷகரியலகரகதினமா, நியாந்துனகலகரகதினமோ, ஷகரியலகலகரபா, நியாந்துனகலகரகதினமோ, சியாந்துனகலகரபா. இயேசு கிறிஸ்து வேலைக்காரர்களை பார்த்து சொன்னார், यीशु मसीह नौकरों को देख के कहा, 6 கற்சாடிகளையும் நிரப்புங்க. 6 मटके को भी भर திராட்சை ரசம் அங்க எவ்வளவு தேவைன்னு நமக்கு தெரியல. दागरस वहां पे कितना चाहिए करके हमने ஒரு கற்சாடியில திராட்சை ரசம் நிறைஞ்சிருந்தா ஃபுல்லா போதுமான்னு தெரியல. लेकिन एक मटके पूरी तरह से भरा रहेगा तो दागरस काफी है அல்லது करके हम नहीं 2 जानते। திராட்சை ரசம், அந்த 2 கற்சாடியில திராட்சை ரசம் இருந்திருந்தா वो 2 मटके में दागरस हो तो அந்த கல்யாண வீட்ல போதுமானதா இருந்திருக்கலாமோ. वो शादी के घर में काफी भी हो ஆனா सकती எனக்கு அது தெரியல. है, लेकिन वो नहीं ஆனா जानता। எனக்கு ஒண்ணு தெரியும், लेकिन मैं एक जानता हूँ, 6 கற்சாடிகள் வாஞ்சி உள்ளதா 6 இருந்ததுனால मटके चाँद के साथ थे, इसीलिए ஒன்றை மாத்திரம் நிரப்பல, सिर्फ एक ही नहीं भरी गई, 2 மாத்திரம் நிரப்பல, सिर्फ 2 नहीं भरी गई, 3 மாத்திரம் நிரப்பல, सिर्फ 3 नहीं भरी गई। அங்கிருந்த 6 கற்சாடிகளையும் இயேசு நிரப்பினார். वहाँ पे रहने वाले 6 அங்கிருந்த मटके 6 को கற்சாடி கர்த்தர் நிரப்பினார். वहाँ पे रहने वाले 6 இன்னைக்கு मटके को வாஞ்சி உள்ளவர் இந்த இடத்துல भर दिया। நின்றால் जो चाँद के साथ இங்க यहाँ पे இருக்கிற खड़े हो அத்தனை जाएंगे பேரை तो கர்த்தர் நிரப்புவார். यहाँ पे हर एक को இதை परमेश्वर பார்க்கிற भरेगा। அத்தனை பேரை கர்த்தர் यहाँ पे நிரப்புவார். परमेश्वर हर एक को அத்தனை பேரை भरेगा। நிரப்புவார். सारे लोग को भर அத்தனை பேரை देगा। நிரப்புகிறது. सारे लोग को भर அந்த देगा। அளவுக்கு ஆவியானுடைய அபிஷேகம், तो उसके लिए पवित्र आत्मा का ஆவியானுடைய அபிஷேகம் पवित्र आत्मा का இப்பொழுது अभिषेक உச்சப்பட்டு கொண்டே இருக்கிறது. अभी उंडेले जा रहा இப்பொழுது है। உச்சப்பட்டு கொண்டே अभी இருக்கிறது. उंडेले जा रहा அதை है। பெற்றுக்கொள்ளுங்க, उसे पा அதை लीजिए। பெற்றுக்கொள்ளுங்க. उसे पा लीजिए। எனக்கு வாஞ்சை இருக்கிறதப்பா, मेरे चाहत है என்னை प्रभु। நிரப்புங்க, मुझे भर दीजिए। என்னை நிரப்புங்க, मुझे भर दीजिए। என்னை நிரப்புங்க मुझे தகப்பனே. भर दीजिए प्रभु। ரீமா ஷகரியலக ரகதினமா, ரகதினமோ சியாந்துனகலக ரகதினமா. என்னை கர்த்தர் நிரப்புகிறார் என்றார், मुझे परमेश्वर भरता है तो நான் மறுபடியும் என்னுடைய வேலையை செய்ய வேண்டும், मैं फिर से मेरे काम को करना है, நான் மறுபடியும் செயல்பட வேண்டும், मैं फिर से क्रिया करना है, நான் மறுபடியும் ஊழியம் செய்ய வேண்டும், मैं फिर से सेवा करना है, நான் மறுபடியும் கர்த்தருக்காய் ஓட வேண்டும். मैं फिर से परमेश्वर के लिए दौड़ना है। நான் ரெடியா இருக்கிறேன்ப்பா, मैं तैयार हूँ நான் प्रभु। ஆயத்தமா இருக்கிறேன். मैं तैयार हूँ प्रभु। எத்தனை பேர் சொல்ல போறீங்க, कितने लोग कहने वाले இன்னைக்கு हैं ஆண்டவர் என்னை நிரப்பினார், आज मुझे परमेश्वर भर நான் देगा तो ஆண்டவருக்காய் ஓடுவேன், मैं परमेश्वर के लिए நான் दौड़ूंगा, ஆண்டவருக்காய் வாழுவேன், मैं परमेश्वर के लिए நான் ஆண்டவருடைய जीऊंगा, ஊழியத்தை செய்வேன். मैं परमेश्वर की सेवा எத்தனை பேர் करूंगा। ஆயத்தம் உள்ளவர்களா कितने लोग இருக்கிறீங்க, तैयारी के साथ எத்தனை हैं? பேர் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறீங்க. कितने तैयारी के साथ கர்த்தர் உங்களை हैं? நிரப்ப வல்லமையுள்ளவரா आपको இருக்கிறார், भरने के सामर्थ्य கர்த்தர் உங்களை है। நிரப்ப வல்லமையுள்ளவரா आपको भरने के இருக்கிறார். सामर्थ्य இப்பொழுது है। அந்த அபிஷேகம் இறங்கி अब கொண்டே अभिषेक उतर இருக்கிறது. रही है। இதோ ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் तैयार மீது जो है। கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, प्रभु के सामर्थ्य उतर கர்த்தருடைய रही है। வல்லமை இறங்குகிறது. प्रभु के सामर्थ्य அதை उतर रही है। பெற்றுக்கொள்ளுங்க, उसे पा அதை लीजिए। பெற்றுக்கொள்ளுங்க. उसे पा என்னை लीजिए। கர்த்தர் நிரப்புவார் मुझे என்றால் परमेश्वर भर நான் देगा तो கர்த்தருக்காக வேலை मैं செய்வேன், प्रभु के लिए काम करूंगा, கர்த்தருக்காக ஊழியம் प्रभु செய்வேன், के लिए सेवा करूंगा, கர்த்தருக்காய் ஓடுவேன், प्रभु के लिए दौड़ूंगा, கர்த்தருக்காய் வாழ்வேன். प्रभु के लिए जीऊंगा। சியாம் துனகலகரபோ தியலகலகரபா நகதினமோ சியாம் துனகலகலகரபா லகதினமோ ஷங்கலகதியாம் துனகலகலகரபா ரிஹந்த நகரபோ ஷகரியலகலகர பியாம் துனகலகரபா நெஹேதீனாகா சியாம் துனகலகலகரபா ரபௌம் தியலகரகதினமோ ஷகரியலகலகரபா. ஆயத்தமாய் உள்ளவர்கள் तैयारी के साथ जो है ஆண்டவருடைய அபிஷேகம் வரும் என்றால் प्रभु के अभिषेक आता அது है, வெளியே போகும் பொழுது वो बाहर जाते समय நறுமணமாய் மாறும், वो जो एक सुगंध बन நறுமணமாய் जाएगी, மாறும். वो एक सुगंध बन जाएगी। நான் என்னப்பா செய்ய போகிறேன், मैं क्या करने वाला हूं? என்னால என்ன செய்ய முடியும், मेरे से क्या हो सकता வெறுமனே है? தண்ணி கால கழுவத்தான் முடியும்பா. खाली मैं पैर को धो सकता இந்த हूं। கற்சாடி அப்படிதான் ये நினைத்திருக்கலாம். मटका वैसी सोची रहेगी। நான் என்ன செய்ய போறேன், मैं क्या करने वाला हूं? மறுபடியும் காலத்தான் கழுவ போறாங்க, इससे पैरों को ही धोने वाला हूं, மறுபடியும் கையத்தான் கழுவ போறாங்க. इससे हाथों को ही धोने இதை वाला விட்டு हूं। என்னால எதுவுமே செய்ய முடியாது. इसके ऊपर मैं कुछ नहीं कर सकता। ஆனா ஆயத்தமாய் இருந்தால் लेकिन तैयारी के साथ रहेंगे तो நீங்கள் உங்களை குறித்து நினைப்பதை காட்டிலும் आप आपके बारे में सोचने से बढ़कर ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். परमेश्वर महिमा रूपी विषय को ஆண்டவர்
அவர் மகிமையான காரியங்களை परमेश्वर செய்வார். महिमा रूपी विषय को करेगा He will do great things. वो महिमा रूपी विषय को அவர் பெரிய करेगा காரியங்களை செய்வார். महान कामों को அவர் பெரிய करेगा காரியங்களை वो செய்வார். महान कामों को करेगा தண்ணீராய் இருந்த உன்னுடைய வாழ்க்கையை जो पानी था आपके जीवन में திராட்சரசமாய் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். दाखरस में बदलने के लिए सामर्थ्य है சுத்திகரிப்பதற்காய் பயன்பட்ட உன்னை शुद्धिकरण के लिए इस्तेमाल हो तुम्हें அநேகரை சந்தோஷப்படுத்துகிறவளாய் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். कई सारे लोग हर्ष करने के लिए அவர் आपको பெரிய बना காரியங்களை देगा செய்ய வல்லமையுள்ளவர். वो महान कामों को करने के लिए அப்படிப்பட்ட सामर्थ्य காரியத்தை है செய்ய வல்லமையுள்ளவராய் ऐसे இருக்கிறார். कार्य को करने के लिए सामर्थ्य है யாருக்கு செய்வார்? किसको करेगा ஆயத்தமுள்ளவர்களுக்கு மாத்திரமே जो செய்வார். तैयार है उनके लिए ஆயத்தமுள்ளவர்களுக்கு करेगा மாத்திரமே செய்வார். सिर्फ जो तैयार है उनके लिए எனக்கு அந்த करेगा அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் मुझे मुझे वो अभिषेक चाहिए ऐसे இந்த मांगने நேரத்துல वाले நான் என்னை ஆயத்தப்படுத்துகிறேன்ப்பா. इस समय मैं अपने आप को तैयार कर நான் लेता हूं ஆயத்தப்படுத்துகிறேன். मैं अपने आप को तैयार कर என்னுடைய लेता हूं ஊழியத்தை मेरे सेवा को இன்னும் மகிமையான செய்ய வேண்டும். और महिमा रूपी में करना எனக்கு है கொடுக்கப்பட்ட வேலையை मुझे दिया गया काम இன்னும் வல்லமையான செய்ய और வேண்டும். भी सामर्थ से करना चाहिए ஆயத்தப்பட்டு விரும்புகிறவர்கள் जो तैयार होने के लिए चाहने கரங்களை वाले தட்டும் பொழுது ताली को बजाते இப்பொழுது ஒரு समय புதிய அபிஷேகத்தை பார்க்க போறீங்க. नए अभिषेक को आप देखने இப்பொழுது वाले ஒரு புதிய மாற்றத்தை பார்க்க हैं போறீங்க. नए बदलाव को देखने இப்பொழுது वाले ஒரு புதிய हैं தரிசனத்தை பார்க்க போறீங்க. नए दर्शन को देखने ஒரு वाले புதிய हैं தரிசனம் உங்களுக்குள் உண்டாகிறது. नए दर्शन आपके अंदर होने वाले உங்களுக்குள் ஒரு हैं புதிய வல்லமை आपके இறங்குகிறது. अंदर नया सामर्थ उतर रही है உங்களுக்குள் ஒரு புதிய கிரியை நடக்கிறது. आपके अंदर नया क्रिया हो रही है ரிஹஸ்யா கலகரக தினமௌஷ கலிகலகரபா. உங்களுக்குள்ளே आपके अंदर உங்களுக்குள்ளே आपके ஒரு अंदर புதிய மாற்றம் உருவாகும். नया बदलाव हो ஒரு रही புதிய है மாற்றம் உருவாகும். नया बदलाव हो रही है ரிஹதா நகசே தினமலகரது நகலகரபோ நகதினமோ ஷகரியலகலகரபா லேகே தினமோ சியாந்து நகலகலபா. அந்த தண்ணீர் ஊற்றப்படும் பொழுதும் वो पानी उंडे ले जाते समय அந்த தண்ணீர் நிரம்பி இருக்கும் பொழுதும் वो जो पानी भरे जब भरी அது हुई थी தண்ணீராகவே இருந்தது. वो पानी ही थी அது தண்ணீராகவே वो இருந்தது. पानी ही थी ஆனால் அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு வேலைக்காரர்கள் போகும் பொழுது लेकिन पानी को जो नौकर लेके जाते அது समय திராட்சரசமாய் மாற वो ஆரம்பித்தது. दाखरस में बदलने அது लगी திராட்சரசமாய் மாற ஆரம்பித்தது. दाखरस में बदलने लगी ஆவியானவர் சொல்கிறது पवित्र आत्मा कहता இந்த है நேரத்துல உனக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் इस समय तेरे अंदर जो अभिषेक है உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய வல்லமை आपके अंदर जो परमेश्वर के ஒரு सामर्थ्य தண்ணீரை है போல தான் உன்னுடைய கண்களுக்கு தெரிந்து கொண்டு पानी के இருக்கலாம். समान ही तेरे नजरों में दिखती होगी உங்களுடைய கண்களுக்கு ஒரு தண்ணீரை போல தெரியலாம். आपकी दृष्टि में पानी के समान ஆனால் दिख இந்த सकती है இடத்துல அது வெளியே போகும் பொழுது लेकिन इस जगह से बाहर இந்த जाते இடத்துல समय நீங்கள் வெளியே போகும் பொழுது जहां से बाहर जाते அது ஒரு समय திராட்சரசமாய் மாறும். वो दाखरस में ஒரு बदलेगी புதிய தரிசனத்தை கொண்டு வரும். नया दर्शन को ले ஒரு புதிய आएगी ஊழியத்தை கொண்டு வரும். नया सेवा को ले ஒரு புதிய आएगी மாற்றத்தை கொண்டு வரும். नया बदलाव को அதை लाएगी விசுவாசிக்கிறீங்களா? वो विश्वास करते கரங்களை हैं தட்டி क्या? தேவனை ताली மகிமைப்படுத்துங்க. बजाकर प्रभु की स्तुति कीजिए நான் இங்க இருந்து வெளியே போகும் பொழுது इधर से बाहर जाते புதிய समय மனிதனாய் போக போகிறேன். नया मनुष्य बनकर जाता புதிய हूं ஊழியத்தோடு போக போகிறேன். नया सेवा के साथ जाने புதிய के வல்லமையோடு போக போகிறேன். नया सामर्थ के साथ जाना चाहता இனி हूं நான் இருந்தவனமாய் இருப்பது அல்ல. मैं ऐसे ही रहने वाला नहीं हूं எனக்குள்ள ஒரு மாற்றம் मेरे வந்திருக்கிறது. अंदर एक बदलाव आएगी அது என்னுடைய கண்கள் இப்பொழுது और मेरी பார்க்காவிட்டாலும் आंखें अभी नहीं देख पाती இங்க இருந்து வெளியே போகும் பொழுது इधर से बाहर जाते समय அந்த மாற்றம் நிகழும். वो जो बदलाव அந்த होगी மாற்றம் நிகழும் என்று वो जो ஆவியானவர் बदलाव சொல்கிறார். होगी करके पवित्र आत्मा कहता है நிகந்தனக சியாக்கலக தினமலகரப நிகந்தனகரபோ ஷிகரியலகலகரப நகிந்தனகலகரபோ தியலகலகரப. விசுவாசிக்கிறவர்கள் विश्वास करने वाले தேவனுடைய மகிமையை காண்பார்கள். परमेश्वर की महिमा को देखेंगे தேவனுடைய மகிமையை परमेश्वर காண்பார்கள். की महिमा को देखेंगे நான் இந்த இடத்துல இருக்கும் பொழுது मैं जहां पे जब நான் ஒரு சாதாரண மனிதன் தான் நிற்கிறேன். मैं एक साधारण मनुष्य ஒரு बनकर சாதாரண அபிஷேகம் தான் எனக்குள் வந்திருக்கிறது. साधारण अभिषेक मेरे अंदर आई है எனக்குள்ளாக வந்த ஆவியானவர் मेरे अंदर जो पवित्र आत्मा है இதுவரை வந்த ஆவியானவரை போலவே தான் இருந்தார். अब तक जो आया पवित्र आत्मा के समान ही था ஆனா இந்த இடத்துல நான் வெளியே போகும் பொழுது इस जगह से बाहर निकलते समय எனக்குள்ளாக ஒரு புதிய தரிசனத்தோடு मेरे अंदर नए दर्शन के நான் साथ வெளியே போக போகிறேன் मैं बाहर निकलने என்று वाला हूं விசுவாசிக்கிறவர்கள் ऐसे विश्वास करने கரங்களை वाले தட்டி ஆவியானவருக்கு நன்றி ताली செலுத்துங்க. बजाकर पवित्र आत्मा में धन्यवाद கரங்களை தட்டி करेंगे ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்க. ताली बजाकर पवित्र आत्मा நான் में धन्यवाद விசுவாசிக்கிறேன். कीजिए मैं विश्वास करता சில हूं பேருடைய வாழ்க்கையில कुछ लोग के जीवन சில में பேருடைய வாழ்க்கையில कुछ लोग के जीवन சில பேருடைய में ஊழியத்தில कुछ लोग की सेवा में சில பேருடைய கிரியையில कुछ लोग की क्रियाओं में ஆவியானவர் புதிய மாற்றத்தை கொடுக்க पवित्र போகிறார். आत्मा नए बदलाव को ஒரு देता புதிய है மாற்றம் நடக்க போகிறது. नया बदलाव होने वाली உன்னுடைய है கண்கள் காண போகிறது. जो आप क्या के உன்னுடைய देखने वाली கண்கள் காண है போகிறது. आप ही क्या के देखने वाली है நகரப உஷகரி அலகரப நகலகரகதினமோ சியாந்து நகலகலகரப. ஏன் தெரியுமா? क्यों पता है ஏன் தெரியுமா? क्यों पता है எனக்குள்ளாக मेरे अंदर தேவ செயல் நடக்க வேண்டும். परमेश्वर को काम होना தேவ है செயல் எனக்குள் நடக்க परमेश्वर வேண்டும் क्रिया होना है என்று அர்ப்பணித்தது. ऐसे समर्पण என்ன அந்த किए। கற்சாடிகள் அர்ப்பணித்தது. क्योंकि वो मटके समर्पण किए இன்றைக்கு நீங்களும் நானும் आज आप அந்த கற்சாடிகளை போல वो बर्तन के समान எனக்குள்ளாக मेरे अंदर நான் விரும்புகிற செயல் मैं அல்லப்பா, जैसे चाहता हूं वैसे நான் क्रिया नहीं। எதிர்பார்க்கிற செயல் அல்லப்பா, मैं जो बात होने वाला क्रिया தேவ नहीं செயல் எனக்குள் நடக்கட்டும். परमेश्वर क्रिया मेरे अंदर होने தேவனுடைய दो சித்தம் என்னில் பூரணமாய் நிறைவேறட்டும் परमेश्वर इच्छा मेरे अंदर परिपूर्ण என்று होने ஒப்பு दो கொடுக்கும் பொழுது ऐसे समर्पण करते உங்களுடைய समय வாழ்க்கை மகிமையாய் மாறும். आपके जीवन महिमा உங்களுடைய होगी வாழ்க்கை மகிமையாய் மாறும். आपके जीवन महिमा அப்படி होगी ஒப்பு கொடுத்து கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ऐसे समर्पण करके परमेश्वर की महिमा எனக்குள்ளாக தேவ செயல் மாத்திரம் मेरे நடப்பதாக, अंदर सिर्फ परमेश्वर क्रियाएं हो என்னுடைய சித்தம் அல்ல, मेरी इच्छा नहीं தேவ சித்தம் மாத்திரம் நிறைவேறுவதாக. परमेश्वर इच्छा ही पूरा हो நான் சிறுகவும் मैं அவர் घटना பெருகவும் है வேண்டும் वो அப்பா. बढ़ना है அவர் प्रभु பெருகவும் வேண்டும் वो அப்பா. बढ़ना है प्रभु தேவன் எதை நினைத்திருக்கிறாரோ, परमेश्वर क्या चाह எதை रहा है எனக்காக தீர்மானித்தாரோ मेरे अंदर को जो அது भी निर्णय மாத்திரமே किया என்னுடைய வாழ்க்கையில் वही நடைபெறுவதாக. मेरे जीवन में होना அது है மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையில் वही मेरे நடைபெறுவதாக. जीवन
में होना है அந்த அர்ப்பணிப்புக்குள் ஒப்பு கொடுங்க. ऐसे समर्पण के लिए हम अर्पण அப்படி करेंगे ஒப்பு கொடுக்கும் பொழுது ऐसे समर्पण करते समय நான் காலியான பாத்திரம் தான், मैं काली बर्तन हूँ ஆனா தேவனுடைய நாமத்தை लेकिन மகிமைப்படுத்துவேன். परमेश्वर नाम की महिमा करूंगा தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். लेकिन परमेश्वर नाम की महिमा தேவ करूंगा சித்தம் எனக்குள் நிறைவேற போகிறது. परमेश्वर की इच्छा मेरे अंदर पूरी होने वाली है இனி என்னுடைய வாழ்க்கையில अब मेरा जीवन में தேவ சித்தம் தூசிக்கப்பட அல்ல, तो परमेश्वर का जो नाम निंदा होने के लिए தேவ சித்தம் மகிமைப்படும்படியாக, परमेश्वर की इच्छा महिमा होने के लिए தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக परमेश्वर की नाम महिमा होने के लिए நாங்கள் வாழ போகிறோம். हम जीने वाले நாங்கள் வாழ हम போகிறோம். जीने वाले விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करते அந்த அபிஷேகம் எனக்குள் வந்திருக்கிற நம்புகிறீங்களா? वो अभिषेक मेरे अंदर आए करके भरोसा அந்த करते हैं அபிஷேகத்தோடு क्या? वो अभिषेक के இப்பொழுது साथ கர்த்தரை மகிமைப்படுத்தும் है। பொழுது प्रभु की महिमा करते समय நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய மகிமைப்படுத்துகிறதாய் மாறிவிடும். हमारे जीवन परमेश्वर की महिमा करने लायक हो நம்முடைய जाएगी। செயல் கர்த்தருடைய மகிமைப்படுத்துகிறதாய் हमारी जो மாறிவிடும். क्रिया परमेश्वर की महिमा அப்படி करेगी ஒப்பு கொடுத்து ऐसे समर्पण கரங்களை करके தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்த, ताली बजाकर परमेश्वर தேவனை की महिमा மகிமைப்படுத்த करेंगे। परमेश्वर महिमा இப்பொழுது ஒரு करने புதிய लगे। அபிஷேகம் अब नया अभिषेक என் வாழ்க்கையில இனி நடப்பதெல்லாம் मेरे 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 जीवन में जो भी தேவ होती சித்தத்தின்படி है நடக்க போகிறது. परमेश्वर इच्छा के अनुसार தேவனுடைய होने वाली சித்தத்தின்படி है। நடக்க போகிறது. परमेश्वर इच्छा के अनुसार இனி होने நான் वाली அல்ல, है। अब मैं नहीं, இனி நான் அல்ல, अब मैं नहीं, கிறிஸ்துவே मसीही எனக்குள் வாழ்கிறார். मेरे अंदर जी रहा है। கிறிஸ்துவே मसीही எனக்குள் வாழ்கிறார். मेरे अंदर जी रहा है। அவருக்காய் நான் வாழ போகிறேன். इसके लिए मैं जीने वाला அவருக்காய் हूँ। நான் வாழ इसके लिए போகிறேன். मैं जीने वाला இனி हूँ। அவர் மாத்திரம் மகிமைப்பட போகிறார். अब वो सिर्फ वही महिमा होने அவருடைய वाला சித்தம் है। மாத்திரம் நிறைவேற सिर्फ वही போகிறது. उसी की इच्छा पूरी होने वाली है மசியாந்து நகலகரபா உந்தன் சித்தம் என்னில் நடக்கும், வலுவாமல் அதில் நடப்பே, உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வில் நீர்தான் எல்லாமே, உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வலுவாமல். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க உண்மையா. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வில் நீர்தான் எல்லாமே, என் வாழ்வில் நீர்தான் எல்லாமே. Thank you, Holy Spirit.